தாக்கி அழித்திருக்கிறது இந்தியா. இது குறித்தான முழு விவரங்களை வழங்கவிருக்கிறார் நமது செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். இந்த தாக்குதல் குறித்தான முழு விவரங்கள். இந்தியாவை தாக்குவதற்காக நேற்றைய தினம் 3 மாநிலங்களை குறிவைத்து 15 இடங்களில் தாக்குதல் நடத்துவதற்கான ஒரு முயற்சியை பாகிஸ்தான் மேற்கொண்டிருக்கின்றது. அந்த முயற்சிகள் அனைத்துமே பலனளிக்காமல் நடுவானிலேயே தடுத்து அழிக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கு காரணம் S-400 என்கின்ற இந்தியாவின் வான் பாதுகாப்பு அமைப்பு. வானத்தில் இருந்து வரக்கூடிய ஏவுகணைகள் உள்ளிட்டவற்றை கண்டறிந்து பாய்ந்து சென்று நடுவானிலேயே தாக்கி அழிக்கக்கூடிய S-400 வான் பாதுகாப்பு அமைப்புகளை ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கொள்முதல் செய்து வைத்திருக்கின்றது. அதன் மூலமாகத்தான் தற்பொழுது பாகிஸ்தான் 3 மாநிலங்களை 15 நகரங்களை குறிவைத்து நடத்த இருந்த மிகப்பெரிய அளவிலான ஆபத்தை இந்தியா சற்றும் அந்த ஏவுகணைகள் இந்திய எல்லைக்குள் நெருங்கி வர முடியாத வகையிலே தடுத்து நிறுத்தி தாக்கி அழித்திருக்கின்றன என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது. இந்த S-400 என்பது தரையில் இருந்து வானில் உள்ள இலக்குகளை தாக்கி அழிக்கக்கூடிய ஒரு தாக்குதல் அமைப்பு. அதிகபட்சமாக 400 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய வானில் உள்ள இலக்கை கண்டறிந்து தாக்குதல் நடத்த முடியும். அதாவது நம்முடைய நகரங்களுக்கு அருகே 400 கிலோமீட்டர் தூரத்தில் வரும் பொழுதே அவற்றை கண்டறிந்து தாக்கி அழிக்கக்கூடிய வல்லமை கொண்டதுதான் இந்த S-400 என்கின்ற வான் பாதுகாப்பு அமைப்பு. குறைந்தபட்சமாக 25 கிலோமீட்டர் தொலைவிற்குள் எதிரி நாட்டு ஏவுகணைகள் வந்துவிட்டால் கூட பாய்ந்து சென்று நடுவானிலேயே அவற்றை தாக்கி அழிக்கக்கூடிய வல்லமை ரஷ்ய தயாரிப்பான இந்த S-400 வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு உண்டு. பாதுகாப்பிற்காக இந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளை நிறுத்தி வைத்துக் கொள்ள முடியும். எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு அருகே நிறுத்தி வைத்து அது நெருங்கி வரும் பொழுது எதிரி நாட்டினுடைய அந்த ஏவுகணைகளை தாக்கி அழிக்கும். நம்முடைய சென்னையில அண்மையில் நடைபெற்ற இந்த விமான சாகச கண்காட்சியின் பொழுது கூட தாம்பரம் ஏர்போர்ட்ஸிலே சில வான் பாதுகாப்பு அமைப்புகள் உள்ளிட்டவற்றை எல்லாம் பார்வைக்கு வைத்திருந்தார்கள். தாம்பரத்தில் நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியிலேயே இந்த S-400 ரகத்திலான வான் பாதுகாப்பு அமைப்புகளை காட்சிக்கு வைத்திருந்தார்கள். அப்பொழுது ராணுவத்துறை அதிகாரிகள் கூறும் பொழுது இந்த S-400 ராணுவ பாதுகாப்பு அமைப்புகள் என்பது ரஷ்யாவிடமிருந்து கொள்முதல் செய்யப்படுகின்றன. முன்பெல்லாம் ஒரே இடத்தில் தான் நிலையாக நிறுத்தி வைத்து இந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளை செயல்படுத்த முடியும். ஆனால் இப்போது நம்மிடம் இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களை, அதாவது ரஷ்யாவிடமிருந்து நாம் வாங்கியிருந்தாலும் அதில் நமக்கு ஏற்ற முறையில் தொழில்நுட்பங்களை புகுத்துகின்றோம். அந்த அடிப்படையில் நம்மிடம் இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அதை தேவை ஏற்படக்கூடிய இடங்களுக்கு நகர்த்தி சென்று பயன்படுத்த முடியும் என்ற தகவலை சென்னையில் கண்காட்சியின் பொழுது இந்திய ராணுவத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருந்தார்கள். கடந்த ஆண்டு நடைபெற்ற வான் சாகச கண்காட்சியின் பொழுது அந்த S-400 ரகத்திலான வான் பாதுகாப்பு அமைப்புகள் தான் இந்தியாவில் பாகிஸ்தான் நடத்த திட்டமிட்டிருந்த மிகப்பெரிய ஏவுகணை தாக்குதலை முழு அளவில் அது செயல்படுத்த முடியாத வகையிலே நடுவானிலே தாக்கி அழித்திருக்கின்றன என்ற தகவல் தற்போது கிடைத்திருக்கின்றது. பாகிஸ்தானில் இருந்து நேற்று இந்தியாவினுடைய 3 மாநிலங்களில் 15 நகரங்களை குறிவைத்து இந்த ஏவுகணைகள் வீசப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே நாம் பார்த்தோம், அமிர்தசரஸ் நகரை நோக்கி வந்த ஒரு ஏவுகணை தடுத்து நிறுத்தப்பட்டு நடுவானிலேயே அழிக்கப்பட்டு சுக்கு நூறாக்கப்பட்டிருந்தன. அமிர்தசரஸ் மட்டுமல்ல, 15 நகரங்களை குறிவைத்து பாகிஸ்தான் இந்த ஏவுகணைகளை வீசியிருந்தது என்கின்ற அதிர்ச்சிகரமான தகவல் தற்போது கிடைத்திருக்கின்றது. அந்த 15 எல்லைப்புற நகரங்களும் எவை என்பதையும் அடுத்தடுத்து நாம் பதிவு செய்ய இருக்கின்றோம். தற்போது வரை இந்த S-400 பாதுகாப்பு அமைப்பின் மூலமாகத்தான் இந்தியா பாகிஸ்தான் நடத்த இருந்த ஒரு மிகப்பெரிய ராணுவ ஏவுகணை தாக்குதல் சம்பவத்தை தடுத்து நிறுத்தி இருக்கின்றது என்ற தகவல் கிடைத்திருக்கின்றது. மேலும் இந்த S-400 பொறுத்தவரை ரஷ்யாவிடமிருந்து வாங்கப்பட்டிருக்கின்றது. மேலும் 2 S-400 தாக்குதல் பாதுகாப்பு அமைப்புகளை வாங்குவதற்கு நாம் தற்பொழுது ரஷ்யாவை நாடி இருக்கின்றோம் என்ற தகவலும் ராணுவத்தின் தரப்பில் கூறியிருக்கின்றார்கள். S-400 வான் பாதுகாப்பு இந்த அமைப்பானது இந்தியாவுடன் தற்போது வரை 3 இருக்கின்றன. மேலும் 2 வாங்குவதற்கு ஒப்பந்தமிடப்பட்டிருக்கின்றது ரஷ்யாவுடன். இந்த S-400 மட்டுமல்லாமல் உள்நாட்டான தயாரிப்புகள் DRDO என்று சொல்லப்படக்கூடிய நம்முடைய நாட்டின் பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனங்கள் மூலமாகவும் சில வான் பாதுகாப்பு அமைப்புகளை தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே வருங்காலத்தில் இந்தியாவினுடைய பாதுகாப்பு அமைப்புகள் மேலும் அதிகரிக்கும் என்று தெரிய வந்திருக்கின்றது. ஆகாஷ், ஷியாம், பார்க் 8, ஸ்பை ரைடர் உள்ளிட்டவற்றை எல்லாம் அந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளாக பயன்படுத்தி இந்தியா பாகிஸ்தானில் இருந்து வரக்கூடிய தாக்குதலை தடுத்து நிறுத்த முடியும். அதில் மிகச்சிறந்த கைதேர்ந்த ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பாக இந்த S-400 வகையிலான வான் பாதுகாப்பு அமைப்புகள் இருக்கின்றன. அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய தகவல் படி இந்தியாவின் 3 மாநிலங்களை குறிவைத்து 15 நகரங்களை இலக்கு வைத்து இந்த தாக்குதலை பாகிஸ்தான் நேற்று திட்டமிட்டிருக்கின்றது என்ற அதிர்ச்சிகரமான தகவல் வந்திருக்கின்றது. அந்த 3 மாநிலங்கள் எவை, 15 இந்திய நகரங்கள் எவை என்ற தகவலையும் அடுத்தடுத்து நாம் பதிவு செய்ய இருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இந்த S-400 மூலமாகத்தான் இந்த மிகப்பெரிய பாதிப்பை தடுத்திருக்கின்றோம் என்ற தகவலும் தற்போது கிடைக்கப்பட்டிருக்கின்றது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன். விளம்பர இடைவேளைக்கு பிறகு மேலும் பல